ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளில் இந்த கிரேஸ் டி மூலமாக தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கிரேஸ் டி ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆனாலும் இந்த நாளில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருவர் தாமஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ணன் அவர்கள் கனடாவிலேருந்து ஒரு பைபிள் டீச்சர் வந்திருக்காங்க சந்திரமோகன். நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்கள். உங்கள் டிவிக்கு அவங்க மெசேஜ் கொடுத்தாங்கன்னா அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கடந்த நாட்களில் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து அநேகங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். அவர்கள் மிஸ்ஸஸ் லில்லி தன்ராஜ் அவர்களை கடந்த நாட்களில் நான் மீட் பண்ணி தனியாக பேசும்போது ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னா 2 hours அவங்களோடு கூட பேசி கொண்டு இருப்பதற்கு ஆண்டவர் பாக்கியம் செய்தார். இந்த நாட்களில் நம்ம கிரேஸ் டிவியில் பைபிள் டீச்சராக இருக்கிற அவர்கள் கனடா தேசத்துலேருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2 காரியத்தை நம்மளோடு கூட அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். வேதத்தின் அநேக காரியங்களை அவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது நானும் கற்றுக்கொண்டேன் இந்த 2 நாட்களில். இன்றைக்கு அவர்கள் வேதத்தில் அநேக காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இப்போ நம்ம கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் இயேசு நாமத்திற்கே. என்னோட பேர் லில்லி தன்ராஜ். கனடாவிலேருந்து வந்திருக்கேன். நான் பைபிள் டீச் பண்ணுறேன். நிறைய குரூப்புக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற குரூப்புக்கு வாட்ஸ்அப் மூலமாக டீச் பண்ணுறேன். பரிசுத்தாவி எனக்கு வேறு ஆங்கிளில் வேதத்தை ஆழமாக சொன்னதை உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். இது கடவுளோட பரலோகத்தின் திட்டம். இந்த கிரேஸ் டிவி பாஸ்டர் சந்திரமோகனை சந்தித்ததில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இதுலேயும் ஒரு நோக்கமும் திட்டமும் தேவன் வச்சுருக்காரு. அந்த அழைப்பின்படி நான் கீழ்ப்படிஞ்சு இதுக்கு ஒரு தருணம் கொடுத்த பாஸ்டர் சந்திரமோகனுக்கும் இந்த கிரேஸ் டிவிக்கும் கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு நான் இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். முதலாவது எனக்கு ரொம்ப ஆழமாக மனதில் பட்டது பரிசுத்தாவி எனக்கு டீச் பண்ணது. ரொம்ப காலமாக நான் தியாலஜி முடித்த கவுன்சிலிங் முடித்தவ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 40 வருஷம் கனடாவில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆனவ. கடவுள் அழைப்பின்படி பைபிளை டீச் பண்ணணும்னு எனக்கு சொன்ன பிரகாரம் செஞ்சேன். இங்கே இந்தியாவில் லாஸ்ட் 5 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன். இதே டீச்சிங்கை நிறைய சர்ச்சில் பேசுகிறதுக்கு கடவுள் தருணம் கொடுத்தாரு. மித்த டிவி சேனல்லையும் பேச எனக்கு தருணம் கொடுத்துருந்தார். ஒரு வேளை நீங்கள் என்ன ஹோசனா டிவிலையும் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா சேனல் 316லேயும் பார்த்துருக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது முதல்ல எல்லோரும் ஆழமாக என்னோட இதை கேட்குறச்ச உங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பரலோகத்தின் பொக்கிஷம், வேதத்தின் ஆழங்கள், அதை பற்றி அறியறதுக்குனால தேவனுக்கும் கனம் கொடுக்கணும், தேவ வார்த்தைக்கும் கனம் கொடுக்கணும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இது சீரியல் கிடையாது, சினிமா ஜோக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கைக்கும், உங்கள் வம்சத்துக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சபைக்கும், உங்கள் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் யார், கிறிஸ்து யார், நீங்கள் கும்புறவர் யார் அப்படிங்கிறத அறியணும். யோவான் 5:39 சொன்ன பிரகாரம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறியுங்கள். மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை, 10 அதிகாரம் படிங்கன்னு சொல்லலை, வேதத்தை ஆராய்ந்து அறிங்கள்னு இயேசு வாயினால் சொன்னது. அப்போ அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. எதுக்காக ஆராய்ந்து அறியணும்னு சொல்கிறாரு? ஏன் அறியணும்னா அறிஞ்சாதான் புரிஞ்சுக்கிருவீங்க வேதம் என்ன, எதுக்காக, ஏன் எழுதப்பட்டிருக்கு. 66 புக்கு, இத்தனை திரளான சாட்சி கொடுத்துருக்காருங்க. ஏன் வாழ்க்கையில் அது என்ன அவசியம், நான் எப்படி என்னோடய போராட்டங்களை வெல்றது, எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறது, எப்படி தேவ சாயலில் நான் மாறுறது. ஏன்னா என்ன ரோமரில் சொன்னது போல் 8ஆம் அதிகாரத்தில் முன்னே அழைத்திருக்கிறாரு,
உன்னை நீதிமானாவும் பரிசுத்தவானாவும் கூப்பிட்ருக்காரு, சொந்த ஜாதியாகவும் கூப்பிட்றாரு. அந்த இடத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அதில் என்னென்ன செய்யணும்னு தேவன் பைபிளே போட்டிருக்கார். நம்ம தான் ஆராய்ஞ்சு அறியணும். கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டோ, இல்லை உபவாசம் எடுத்துக்கிட்டோ, இல்லை பிச்சைக்காரவங்க ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறனாலையோ நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையான உறவு தேவனுக்கும் உனக்கும் இருக்கணும். தேவனை புரியணும், தேவ வல்லமையை அறியணும். நீங்களும் தேவ சாயலில் அதே வல்லமையோடு நடக்கணும். ஏன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் ஆஃப் டீச்சிங்கை நம்பர் 1 எபேசியர் 3:19 இருக்குது. அறிவுக்கு எட்டாத அந்த ஞானத்தை அறியும்படி வல்லவர்களாகும்படி, அதுக்கப்புறம் பரிபூர்ணவர்களாகும்படி. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டாதுன்னு சொல்லிடுறாரு. தேவனோட அன்பு நம்ம அறிவுக்கு எட்டாது. அப்போ அது ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும். அப்போ நம்மளுக்கு இங்கே பூமிக்கு பாடுபட்டு மறித்து ரட்சிப்பு கொடுத்த அன்பு நம்மளுக்கு என்ன தெரியலையான்னு கேட்பீங்க. அது மாத்திரம் ஒரு அன்பு இல்லை, அவரோட முழு பரிபூர்ண அன்பை நீங்கள் உணரணும். எப்படி உணரணும்? தேவன் யாருன்னு தெரியணும், பரலோக அரசாங்கம் எப்படி இருக்குன்னு தெரியணும், அவரோட கட்டளை என்னான்னு தெரியணும், அவர் நம்மளுக்கு என்ன கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு தெரியணும், எவ்வளோ கீழ்ப்படியணும்னு தெரியணும், அதுக்கப்புறம் தேவ கிருபை என்னான்னு தெரியணும், தேவனை அறியும் அறிவு என்னான்னு தெரியணும், தேவ வல்லமை என்னான்னு தெரியணும், தேவ பலன் என்னான்னு தெரியணும், தேவ இரக்கம் என்னான்னு தெரியணும். இதுவெல்லாம் சேர்ந்து உன்னை பரிபூர்ணப்படுத்துவார். அந்த அறிவு தேவனோட அன்பை முழுமையாக அறிஞ்சிக்கிட்டே, இது ஒரு பெரிய ப்ராசஸ். உங்கள் வாழ்க்கை டயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் புடமிட்டு உபத்திரவம் மூலமாக, சோதனைகள் மூலமாக, ஆசீர்வாதத்து மூலமாக தேவன் இந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணமும் ஒரு நோக்கமும் பரலோக திட்டம் இருக்குது. நீங்களா உலகத்தில் பிறந்தீங்க, இந்த அம்மா அப்பாவை, இந்த ஹஸ்பண்டை கட்டுறீங்க, இந்த ஒய்ஃபை கட்டுறீங்க, இத்தனை பிள்ளைய பிறந்தீங்க, அது கிடையாது. இது எல்லாம் தேவ திட்டம். தேவன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கிரயத்துக்கு பெற்றீர்களே. அப்போ ஏன் கிரயத்துக்கு பெற்றிருக்கீங்கன்னா, கொஞ்ச காலம் இந்த மண்கூடான ஒரு உடம்பில் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்தது. அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நம்பர் 1 யெகோவான்னு நம்ம சொல்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலம், எல்ஷடாய் அப்படின்னு யெகோவாக்கு பல நாமங்கள் கொடுக்குறோம். ஏதேன் தோட்டத்தில் குனிஞ்சு சுவாசம் பண்ணதுலேருந்து யெகோவா யாவே தான் இருந்திருக்காரு. எங்கே இருந்திருக்கான்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர்னு ஒரு வார்த்தை வரும். அந்த கர்த்தருங்கிற வார்த்தை தான் தத்துவம் தோளின் மேல் இருக்குன்னு சொன்ன அவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்துனா அனாயிண்டடு, இயேசுனா ரட்சிக்க வந்தவர், ரெடீமர். இந்த 4ஆம் வசனத்தில் தான் அவர் வர்றாரு. அதுக்கு முன்னால் 6 நாளும் பிதாவானவர், தகப்பனானவர் உலகத்தையே 6 நாளும் படைத்தார். ஆனால் இயேசு மூலமாக தான், இயேசுவுக்காக தான் உலகம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இவங்களுக்காக பலியான ஆடுன்னு உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த பிளான் அங்கே இருக்குது. பிதா ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணோன்ன முதல்ல அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, முதல்ல கூப்பிட்டு இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்யன்னு கீழ்ப்படிய சொன்னார். அடுத்து சொன்னார்,
தோட்டத்தில் இருக்க பழங்களெல்லாம் சாப்பிடு, இந்த ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிட, ஜீவ விருட்சத்தை கூட சாப்பிடு, ஆனால் நன்மை தீமை வரும் பழத்தை மாத்திரம் ஒரே ஒரு பழம்தான் சாப்பிடாதன்னு சொன்னார். ஆதாம் தான் ஏவாள்கிட்ட சொன்னான். ஏவாள் அப்போ உருவாகவே இல்லை. ஏன் ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை பண்படுத்தும் காக்கவும் செய்யணும். பண்படுத்துறதுக்கு தோட்டத்தில் ஒன்றுமே இல்லை. முச்செடி கிடையாது, மழை பெய்யாது, அவர் கையில் மம்புட்டி கிடையாது, கத்திரிக்கோள் கிடையாது, சுத்திகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். அவர் சொன்னது தோட்டத்தில் நடக்க போகிற காரியங்களுக்கு முன்னாடி அவர் எச்சரிக்கிறாரு. நீ காட்டு மிருகமான பாம்பு நாட்டுக்குள்ளே வரப்போகுது, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரப்போகுது, நீ காத்துக்கிட்டேன்னா ஏவாள் போய் அந்த பாம்பை சந்திக்க மாட்டாங்கிறது. ஆனால் பிதாவானவர் எதையுமே கிளியராக நம்மகிட்ட திட்டங்களை சொல்ல மாட்டார். நீ தான் ஆராய்ந்து அறியணும். அடுத்து முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும். அதை தான் எதிர்பார்க்குறாரு. அவன் செய்யலை, ஏவாள் வஞ்சிக்கப்படுறா. நிறைய பிரசங்கம் ஏவாள் பாவம் பண்ணனால தான் உலகத்துக்கு பாவம் வந்துச்சுன்னு கிடையாது. 2 பேர் பாவம் பண்ணாங்க. 2 பேர்கிட்ட கீழ்ப்படியாமல் இருந்துச்சு. 2 பேர்கிட்டுமே வஞ்சகம் இருந்துச்சு. 2 பேரும் பாவம் பண்ண உடனே ஒரு மகா மகிமையின் ரூபத்தில் இருந்தவங்க நேக்கட் ஆகிற அளவுக்கு அவமானமாக நிற்க ஆரம்பித்தாங்க. அவங்களே தம் புத்தியை யூஸ் பண்ணி இலையை போய் உடுப்பாக உடுத்தி ஒளிஞ்சிக்கிடுவாங்க. முதல்ல பாவம் பண்ணான மனுஷனோட பயம். அடுத்து ஒளிகிறது, தேவனுக்கு முன்பாக ஒளிகிறது. அப்பையும் பிதா விடலை. வந்தோடனே ஏவாளேன்னு கூப்பிடலை. அவருக்கு கட்டாயம் தெரியும் ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்காளுன்னு. ஆனால் அவர் கூப்பிட்டது ஆதாமை. அதுக்கப்புறம் அவரோட ஞானம் என்னன்னா, மனுஷனோட ஞானம் வெறி குறுகிய ஞானம். அதனால் இலையை ஒரு நாளில் காஞ்சி போகிற இலையை உடுப்பாக உடுத்துவான். ஆனால் இவரோட ஞானம் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த தோலை எடுத்து 2 பேருக்கும் கட்டி விட்டு அவங்கள அடுத்து ஜீவ விருத்தை சாப்பிட்டாங்கன்னா பாவத்தில் உயிரோடையே இருப்பாங்கங்கிறதுக்காக தோட்டத்தை விட்டு துரத்திறாரு. இதுக்கு முன்னாடி ஏவாளை படைச்சோன்னா தேவன் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்தை நீங்கள் 2 பேரும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் காலு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதான் நீங்களும் நானும் கிடைச்ச புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். பிள்ளைகளாகும்படி யோவான் என்னோட டீச்சிங்கோட ஃபவுண்டேஷன் இதான். யோவான் 1:12-13 12 சொல்லிக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மாம்சத்தினாலேயோ இரத்தத்தினாலேயோ மனுஷ சித்தத்தினால் பிறக்காமல் தேவ ஆவியால் பிறந்தவங்க தான் புத்திர சுவிகாரம். இங்கேயே நம்மளும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம பிள்ளையாயிட்டோம். கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. தேவ ஆவியால் பிறந்தாதான் பிள்ளைகளாக முடியும். அவங்களுக்கு தான் கடவுள் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறார். கட்டாயம் நீங்கள் ஜெபம் பண்ணால் கடவுளை ஆன்சர் பண்ணுவார். மற்றவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணாலும் ஆன்சர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் புருஷருக்காகவும் சபைக்காகவும் ஜெபம் பண்ணால் கட்டாயம் கடவுளை ஆன்சர் பண்ணுவார். அது பிகினர்ஸு ஃபெய்த்து, ஆரம்ப ஃபெய்த்து. நான் ஜெபம் பண்ணுறேன், கடவுளை ஆன்சர் பண்ணிட்டார். இந்த பிகினர்ஸ் ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. கடவுள் டிலே பண்ணி டினை பண்ணார்னா, சில காரியங்களை தள்ளி போட்டால், இது ரைட்டான டைமில் பிள்ளை கேட்குறா, நான் அந்த டயத்தில் கொடுப்பேன்னு அவர் தள்ளி போட்டால், அதுங்குள்ள இந்த பிகினர்ஸ் ஃபெய்த்தில் இருக்கவங்க சோதிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று நடக்கலை, கடவுள் கேட்கலை, கடவுள் இரக்கமில்லாமல் இருக்கார் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணத்திலேருந்து கடவுள் புடமிடுகிறதுக்கு தான் அதை தள்ளி போடுறாரு. ஒன்றை ஃபெய்த்தில் உருவாக்குறதுக்காக.
எப்போதுமே தேவ சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும்னு சொல்கிற ஒரு ஜெபம் ஆவிக்குரிய பிள்ளைய ஜெபம். ஆவியால் பிறக்கப்பட்ட பிள்ளைய தான் தேவனோட புத்திரராக இருப்பாங்கன்னா, அந்த ஆவியில் இருக்கிற பிள்ளைய தான் நிறைய காரியங்களை தேவனோடு இயேசுவோடு பரலோகத்தோடு தொடர்பு கொண்டு உறவாடி அவங்க காரியங்களை செய்வாங்க. அப்போ அந்த அதிகாரம் என்ன ஏதேன் தோட்டத்தில் இழந்தமோ அந்த அதிகாரம் திருப்பி நம்ம கையில் கிடைக்கிது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா, நம்ம பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கிடைக்கணுன்னா, உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்னென்ன இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சாரோ, அதிகாரத்தோடு நடத்தினார், பேய்களை துரத்தினார், குஷ்டரோகி சுகப்படுத்தினார், குருடர்களை கண் திறக்க வச்சார். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எப்போ அது உண்டுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு நம்பிக்கை வரும்னா, நீ தேவனோடு நெதவும் உறவாடும் பொழுது உனக்கு தெரியும், இழந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இப்போ தெய்வ சாயலில் நான் உருவாகிட்டுருக்கேன், நான் சொன்னால் நான் கேட்டால் தேவன் கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதில் தான் அதான் பெரிய முக்கியமான சாட்சி எலிசா. அவர் 3 வருஷம் மழையை நிப்பாட்டுன்னு சொல்கிறச்ச தேவனிடம் கேட்கவே இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சாட்சியாட்டி சொல்வார், நான் தேவ சமூகத்துக்கு முன்னால் நிற்கிறேன், நான் சொல்கிறேன் மழை நிற்கட்டும். தேவன் அதை அங்கீகரித்தாரா? கட்டாயம் அங்கீகரித்தார். ஏன்? தேவனுக்கும் எலிசாக்கும் இருக்கிற ஒரு உறவு. என் மகன் சொன்னால் இயற்கையின் தத்துவங்களை அசைக்கிறது என் கையில் தான் இருக்குது, நான் நிப்பாட்டுவேன். எத்தனையோ ஜனங்கள் பஞ்சத்தில் போகிறாங்க மழை இல்லாமல், அதை பற்றி இல்லை, என் மகன் சொன்னான். அதான் உறவு. உங்களுக்கும் எனக்கும் அந்த புரிஞ்சுக்கணும். திரளான சாட்சியை பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா, நீங்களும் நானும் உங்களுக்கு பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, உறவு இருக்குது, அதிகாரம் இருக்குது. மாம்சத்தை வென்று சாத்தானை நீங்கள் கீழ்ப்படுத்தணும், அவனையும் வெல்லணும். கடைசி முட்டுக்கும் நல்ல போராட்டத்தையும் நல்ல ஓட்டத்தையும் ஓடுறவங்க தான் கடைசி முட்டுக்கும் காத்துக்கொள்கிறவனே ஜீவ கிரீடம் கிடைக்கும். கடைசி முட்டுக்கு காமிக்காமல் பாதையில் இழக்கிறவங்களும் உண்டு, அவநம்பிக்கையில் போகிறவங்களும் உண்டு, வஞ்சிக்கப்பட்டு போகிறவங்களும் உண்டு. இதில் எல்லாம் இருந்து விசுவாசிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி இந்த சத்தியங்களோட உணரணும். சரி, அடுத்த பாயிண்ட் யெகோவா அப்படிங்கிறவர் அந்த ஆதாம் ஏவாள் மூச்சு காத்து கொடுத்தது யெகோவா இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு அவர் ஆவியில் இருந்தனால அவருக்கு யெகோவா. பிதாவை ஒருவனும் கண்டதில்லை என்னை தவிர அப்படின்னு இயேசு சொல்கிறாரு யோவானில். என்னை தவிர பிதாவை கண்டதில்லை. ஏன்னா பிதாவை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏன் உயிரோடு இருக்க முடியாது? பிதாக்கு நம்மளை நம்மகிட்ட வரணும், காட்டணும், உறவு கொள்ளணுங்கிற ஆசை தான். உங்கள் மத்தியில் நான் வாழணுன்னு தான் ஆசாரிப்பு கூடாரமே கட்டுறாரு. ஏன்னா நம்ம தேவன் ஆவியானவர். அவருக்கு உருவமோ சிலையோ விக்கிர ஆராதனையோ பண்ணால் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் சொரூபம் என்னன்னு ஒருத்தர் பார்க்க முடியாது. ஒளிமயமான இதில் இருக்கிறவர். நீ கண்ணை மூடி ஆவியில் ஜெபிக்கும்போது உன் ஐம்புலன்களில் உணரதான் முடியுமே ஒழிய, அதுக்கு ஒரு உருவம் பண்ணி நீங்கள் அதுக்கு கேண்டில் பொருத்தி என்னத்தையா பண்ணிங்கன்னா அது விக்கிர ஆராதனையாக ஆயிரும். அதனால் அந்த அளவுக்கு போகக்கூடாது. அடுத்தது மூச்சு காற்று யெகோவா தான் கொடுக்குறாரு. மோசேட்ட பேசினவரும் யெகோவா தான், யாக்கோபோட சண்டை போட்டவர் யெகோவா தான், ஆபிரகாமோட நடந்தவர் யெகோவா தான். யெகோவா மத்தேயுல தான் இயேசு கிறிஸ்துன்னு மாம்சத்தில் பிறந்தவருக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஆனால் அவரோட உண்மையான நாமம், முதல்லேருந்து வந்த நாமம், வல்லமையான நாமம் யெகோவா. அது நம்மளுக்கு பலியாகணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு பாடுகளை அனுபவித்து ரட்சிப்புன்னு, இது பரலோகத்தின் பிதாவின் திட்டம்.
உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த திட்டம் இருக்குது. இந்த வருஷத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான், இந்த ரோம் ராஜ்யம் ரூல் பண்ணுற நேரத்தில் தான், இந்த தண்டனை, சிலுவையின் தண்டனை உலகத்துக்கு ரோம் ராஜ்யத்துக்கு முன்னால் வரணும்னு இருக்கிற நேரத்தில் தான், ஆசாரியரும் பரிசேயர்களும் உருவாகின பிறகு தான் இயேசு பிறக்கணும்னு பரலோக திட்டம். நானும் ஒரு வருஷம் குவைட்டாக இருக்கிறச்சும் பரலோகம் ஒரு திட்டம் பண்ணுச்சு. அலெக்சாண்டர் ஆஃப் த கிரேட் மூலமாக ஒரு பெரிய எல்லா ரோடும் கோயிங் டு ரோமுன்னு சொன்னாங்க. என்னன்னா வியாபாரத்துக்காக, அவங்க பிஸ்னஸுக்காக ஒவ்வொரு நாட்டில் இருக்க பொருள்கள் இதையும் வந்து பொதுவான இடத்துல விற்று கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இந்தியாவிலேருந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை அப்படி மிளகுலாம் போனது காரணம் இந்த ரோடு ரோம் வர போனனால கப்பல் மூலமாக எல்லா வழிகளையும் போனாங்க. இது ஏன் இந்த ரோடு அப்படி போட்டாங்க, அலெக்சாண்டர் ஆஃப் த கிரேட் ஏன் இப்படி ஹோலு உலகத்தையும் பிடிச்சி கனெக்ட் பண்ணினார்னா, அதுக்கு தேவ திட்டம் ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 12 அப்போஸ்தலர் உலகம் பூரா தன் சுவிசேஷத்தை எடுத்து போகிறதுக்கு இந்த ரோடு அவசியமாக இருந்துச்சு. இந்த கல்ச்சரை தெரிஞ்சு கொள்வது அவசியமாக இருந்துச்சு. எல்லா மக்களும் ஒரு இடத்துல வந்து கூடுறதுக்கு இன்னொரு உலகம் இருக்குது, இன்னொரு கண்டம் இருக்குது, இன்னொரு நாடு இருக்குது, மொழி இருக்குது, இந்த பொருள்கள் அங்கேருந்து வருதுன்னு தெரிகிறதுக்கு காரணமே இந்த வியாபாரம் வந்தனா. இதுவும் பரலோகத்தின் திட்டம். உலகத்துலேயும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, தேவ திட்டம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மூவ் ஆகாது. எல்லாமே ஏன்னா கருவில் உனக்கு கண்டார். கருவிலேருந்து கல்ற முட்டுக்கும் காண்கிறவரும் போஷிக்கிறவரும் வழி நடத்துகிறவரும் எல்லாமே நடக்கிறது, நடக்க முடியாது, இழந்தது, போனது, உபத்திரத்துலேருந்து எல்லாமே தேவ திட்டம். நீங்கள் திரும்பி பார்க்குறச்ச அதே உபத்திரம் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த உபத்திரம் இல்லைன்னா என்னோட விசுவாசம் பெருகியிருக்காது. இந்த கஷ்டப்படலைன்னா நான் வந்து ஞானியாக வந்திருக்க மாட்டேன். இந்த உபத்திரம் வரலைன்னா நான் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்க முடியாது. என்னோட பெயினில் நான் எப்படி எனக்கு கடவுள் தேற்றினான்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த உபத்திரம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நிறைய காரியங்களை ஆவிக்குரிய பிள்ளையான பிறகு, மனுஷ சித்தத்தினாலும் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறக்காத பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆழமான சத்தியம் புரியும். எல்லாமே எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் தேவ திட்டம், தேவ சித்தம். நடக்காத காரியம் இருக்கும்போது தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு தெரியாமல் நீர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஒரு பெரிய சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அதனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே கூடாது. 366 தடவை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பயப்படாதன்னு. நம்ம முதல்ல கீழ்ப்படியாமல் இருக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பயம். நடக்கிறதுக்கு முன்னால் இப்படி நடக்குமோ அப்படின்ட்டு வாயாலையும் சொல்லுவோம், மனதாலையும் சிந்தையாலையும் நினைப்போம். அது கீழ்ப்படிதல் இல்லாத ஆவி உள்ள பிள்ளைகள், மாம்ச பலவீனம் உள்ள பிள்ளைகள், தேவ அன்பை உணராத பிள்ளைகள், தேவ வல்லமை என்னான்னு தெரியாத பிள்ளைகள், தேவ ஞானம் என்னான்னு அறியாத பிள்ளைகள் தன்னோட சொந்த பலத்தில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் ஒன்று முடியாது, என் இயேசுவால் எல்லாம் கூடும் நம்புகிற விசுவாச பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாக எந்த காரியமும் அவங்கள வந்து ஒழுக்காது. என் தேவனுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு நான் ஜெபம் பண்ணி என் தேவனுக்கு நன்றி தவிர்த்து பிலிப்பியர் 4 போட்டிருக்கு, எல்லா காரியங்களையும் உன் விண்ணப்பத்தோடும் நீ தேவன்கிட்ட துதியோடு சொல்லு. அப்போது உனக்கு எட்டாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் உனக்கு தருவார். எல்லா வசனமும் வாக்கு தத்தங்கள், பெரிய பட்டயம், தேவன் கொடுத்த வேத வசனங்கள் வந்து பட்டயம்.
நிறைய பேர் பலவீனன் கையில் ஒரு வீர வாள் இருக்கிற கிறிஸ்தவங்க தான் நிறைய பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பலவீனன் கையில் ஒரு கூர்மையான அறிவாளை கொடுத்தாலும் அவனும் யாரையும் வெட்ட மாட்டான். அது அவனுக்கே ஆபத்து வரும். ஏன்னா நடுங்கிட்டே அதை தொட்டுட்ருப்பான். இதே வாளை ஒரு போர்ச்சேவன் கையில் கொடுத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின்டு ஆர்மி சோல்ஜர்கிட்ட அந்த வாள் கொடுத்தீங்கன்னா, எனிமி வர்றச்சு அப்படி நிற்பான், வெட்டுவான், தன்னையும் காப்பாற்றுவான், சுற்றி இருக்கவங்களையும் காப்பாற்றுவான். இதுதான் தேவன் நம்மளை உருவாக்குறார். நீ போர்ச்சேவனா எனக்காக பரலோகத்துக்காக என் புத்திர சுவிகாரம் பெற்ற பிள்ளையாக ஆக்ட் பண்ணு. நான் ஒளியாக இருந்தேன், இப்போ நீங்கள் ஒளியாக இருக்கணும் உலகத்துக்கு. இப்போ நீங்கள் பயந்தவங்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும்னு வேதம் திருப்பி திருப்பி சொல்லுது. அதை உணரணும்னா முதல்ல அறியணும், வேதத்தின் ஆழங்களை அறியணும். அறிஞ்சாதான் புரிவீங்க. நீங்கள் யார், இயேசு யார், எனக்குள்ளே என்ன அவர் பண்ணுறாரு, என்ன கொடுத்துருக்காரு, என் 80, 90, 100 வயசுக்குள்ளே நான் என்ன சாதிக்கணும், எதுக்காக நான் பிறந்திருக்கேன், நான் எப்படி பரலோகத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும், இயேசுவின் பிள்ளையாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க முடியும், நான் என்ன செய்து முடிக்கணும், எத்தனை பேருக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய நான் உதவி பண்ணணும்னு உங்களுக்கு மனபாரம். ஏன்னா நீங்கள் அவர் ஒளி உங்களுக்குள்ள ஜீவனாக உங்கள்கிட்ட உலகத்துக்கு பிரதிபலிக்கணும். நீங்கள் தான் இயேசுவின் பிள்ளையாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். உங்களுக்குள்ள இந்தியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், படிப்பு, பணக்காரன், என்னென்னவோ நினச்சி கூட பார்க்க முடியாத பிரிவினைகள் உண்டு. தயவு செய்து இதை கேட்குறவங்க எல்லாரும் சிந்தியுங்க. நான் ரோமன் கேத்தலிக்கு, பென்டிகாஸ்ட்டு, ஆங்கிலிக்கன், லூத்ரன் அப்படியெல்லாம் நீங்கள் இயேசுவின் பிள்ளைன்னு மாத்திரம் நினைக்கணும். எல்லாரையும் சகோதரர் இயேசுவுக்குள்ளே நம்ம அவயவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். திருப்பி நான் யெகோவாக்கு போகிறேன், நீங்கள் கிரயத்துக்கு பெற்றீங்களேன்னு மூச்சு காற்று இயேசு கொடுத்தது. அடுத்து நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற இரத்த செல்லில், இந்த சிவப்பு செல்லில் லெமனின் நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், லெமனின் ஒரு மாலிக்யூல் இருக்குது. அது சிலுவையின் அடையாளம் இருக்குது. சிலுவையின் அடையாளம் தான் அந்த இரத்த செல்லை பிடிச்சிட்ருக்கு. அந்த சிலுவையின் அடையாளம் உன்னோட ஒவ்வொரு இரத்த செல்லுக்குள்ளேயும் இருக்குது. அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் பண்ணது லெமனின், அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்கள் இரத்த செல்லுக்குள்ளே சுவாசம் இயேசுவோடது, அவர் கொடுத்த சுவாசம் அவர் எடுக்கும் வரை நம்ம உடம்புல இருக்கும். அடுத்து உன்னோட இரத்த செல்லுக்குள்ளே சிலுவையின் அடையாளம் இருக்குது. அடுத்து உன்னோட டிஎன்ஏ உன்னோட குரோமோசோம்கள் இதெல்லாம் பார்த்து உன்னோட டிஎன்ஏவோட பாட்டி தாத்தா அப்பா அம்மா, இவன் அப்பா போலேயே இருக்கான் அம்மா போலேயே இருக்கான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த டிஎன்ஏ அங்கே வம்சத்துலேருந்து வந்தது. உங்கள் குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ் பில்டப் ஆகிறது எல்லாமே இந்த டிஎன்ஏயில் இருக்குது. உங்கள் டிஎன்ஏவோட நம்பர்ஸும் அதில் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆனது தான் இதுவும். நீங்களும் அதை போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யெகோவாங்கிற 4 லெட்டர் YWHW தான் யெகோவா, யாவே. அந்த ஹீப்ருவோட நம்பரும் 1. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட டிஎன்ஏ நம்பரும் யெகோவாங்கிற டிஎன்ஏ நம்பரும், யெகோவாவோட நம்பரும் 1. உங்கள் டிஎன்ஏயும் யெகோவா நேமோட நம்பர் 1. தட் மீன்ஸ் அவர் சிக்னேச்சர் பண்ணியிருக்காரு உங்கள் டிஎன்ஏயில். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு பெற்றீங்களேங்கிறது. இப்போ அடுத்து முக்கியமானது, ஒவ்வொரு சாவுலேயும் நீங்கள் போதர் சொல்கிற கேட்பீங்க, மண்ணானது திரும்ப மண்ணுக்கே போகுது, ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பவும் போகுது.
அது வந்து பிரசங்கி 12th சாப்டரில் இருக்குது. நல்லா படிங்க. கடைசி காலத்தில் நம்ம எப்படி பலம் குறுகி, கூனி குறுகி, பல்லு போய், கண்ணு மங்கலாகி எப்படி சாவோம், உங்கள் கடமை என்ன அப்படின்னு பிரசங்கியில் அழகாக 12வது அதிகாரத்தை சொல்லியிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்ப போகுதுன்னு. அப்போ திரும்பனா ஆவி பரலோகத்திலேருந்து தான் வந்திருக்குங்கிறது ஒரு ப்ரூவன். இப்போ உங்கள் உடம்புல என்னென்ன உங்களுக்கு இல்லை, மூச்சு காற்று இயேசு கொடுத்தது, உங்களோட இரத்த செல்லில் சிலுவையின் அடையாளம், உங்களோட டிஎன்ஏல யெகோவாவோட சிக்னேச்சரு, உங்களோட ஆவி உங்கள் ஆவி கிடையாது. பரலோகத்திலேருந்து திட்டத்தோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ என்ன தெரியுமா உங்களுக்குரியது? இந்த கூடு, இந்த உடம்பு, இதுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் தேவ திட்டத்தின் பிரகாரம், தேவ சிக்னேச்சர் பிரகாரம், தேவ சிலுவையின் அடையாளம் பிரகாரம் நம்ம இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் கிரயத்துக்கு பெற்றீர்களே, நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த வசனத்தோட ஆழமான இது உண்மையான ரகசியம் வந்து இது தான். நீ உண்மையிலே கிரயத்துக்கு பெற்றீங்களே. இதை தான் எபேசியர் 3:19 கிளியராக சொல்லிருக்காரு. அந்த அன்பை அறிகிறதுக்கு நீங்கள் வல்லவர்களாகும்படி, நம்ம ஞானத்துக்கு இயேசுவோட அன்போ, பிதாவின் அன்போ, பர்சாவின் அன்போ புரிய முடியாது. நிறைய பேருக்கு பர்சாவி வந்துட்டு போவார். ஜெபிக்கிறச்ச வருவாங்க, உபாசம் பண்ணுறச்ச வருவாங்க. ஆனால் இன்டுவெல்லிங் உனக்குள்ளேயே பர்சாவி இருக்கிற கிறிஸ்தவங்க மேபி ஒரு 30% உலகத்தில் இருந்தால் அதிசயம்தான். 50% இருக்கணும். ஏன்னா 2 பேரில் ஒருத்தரை தான் கடவுள் பரலோகத்துக்கு ரகசிய வருகையில் எடுக்கிறாரு. அப்போ 50% கிறிஸ்தவங்க தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. அதில் நீங்கள் பங்கு கொள்ள இன்னையிலிருந்தாவது பிதாவிட்டே பர்சாவிட்டே கேளுங்க. இயேசுட்டையும் இயேசு நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பார். எப்போ? என் வார்த்தையிலும் என்னிலும் நீ நிலைத்திருந்தால் நீ கேட்பது எதுவோ அது கொடுக்கப்படும். இவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. பாதி வசனத்தை முழுங்கிடுவாங்க. கட்டளை ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். கட்டளை என்ன சொல்கிறாரு? நீ என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்கிறது எதுவோ நான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஹோல் இதையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும். ஒன்று கேட்க போகிறோம், ஒன்று கடவுள்கிட்ட அற்புதமோ அதிசயமோ அடுத்தவங்களுக்கோ தனக்கோ பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ கேட்க போகிறதுக்கு முன்னாடி நீ தேவ வார்த்தையை நம்புறியா? தேவனோட இணைந்திருக்கிறியா? தேவனோட உறவு கொள்கிறியா? தேவனை அறிஞ்சிருக்கியா? நீ யாருன்னு புரிஞ்சிருக்கியா? உனக்கு உறவு இருக்கா? நிறைய பேர் என்னோடய பைபிள் கிளாஸில் சொல்கிறது வந்து காலையில் இருந்துச்சுன்னா ஒரு ஜெபம், ராத்திரி போனால் ஜெபம், வெளியே போகிறச்ச ஜெபம். இந்த ஜெபம் மாத்திரம் பண்ணாதீங்க. 24 மணி நேரம் முழிச்சிருக்க நேரத்தை பர்சாவியோட கனெக்ட் பண்ணுங்கள். எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? குட்டி குட்டி ஜெபம் அப்பப்போ பண்ணணும். நீங்கள் வந்து இது ரிச்சுவலாக செய்யாமல், ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல், நீங்கள் எப்போது ஜெபிக்கிற பிள்ளைகளாக பரலோகத்தோடு கனெக்ஷனோடு இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, குட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ஏதோ ஒரு ஆத்மா உயிருக்காக போராடிட்டுருக்கு, அது அறிஞ்சிருக்கோ அறியலையோ தெரியலை, உம்முடைய அநாதித்தமான சித்தம் இருந்தால் இந்த ஆத்மாவை தொட்டு அறிஞ்சு பாவமன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு வர்றதுக்கு நீ வழி கொடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ரோட்டில் ஒரு பிச்சைக்காரமாக கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. அப்பா, இந்த அம்மாவுக்கு தரித்திரம் நீங்கும்படி, பரலோகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும்படி, உம்மை பற்றி அறியும்படி இந்த அம்மாவை எப்படியாவது யாராவது தொடும்படி செய்யுங்க. ஒருத்தவங்க பஸ்ஸில் போகிறச்ச ரொம்ப அமைதியாக ரொம்ப வேதனையாக லுக் பண்ணுற போல் போவாங்க. ஜெபம் பண்ணுங்க, குட்டி ஜெபம் பண்ணுங்க. இவங்களோட சோதனை போராட்டம் என்னான்னு தெரியாது. அப்பா, அந்த பிள்ளைய நீங்கள் ஆறுதல் படும்.
குட்டி குட்டி ஜெபம். இன்டர்செஷர் ஜெபம் வந்து கடவுள் முன்னால் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்ன இன்டர்செஷர் ப்ரேயர்னால், அவங்க விசுவாசத்தில் குறைஞ்சோ தேவனை அறியாமல் ஹிந்துவோ முஸ்லீமோ இருக்கிறச்ச அவங்களோட படும் வேதனைக்கு யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் தேவனுக்கும் இந்த பிள்ளைக்கும் நடுவில் நின்று ஜெபம் பண்ணுறது தான் இன்டர்செஷர் ப்ரேயர். அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. இயேசு சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளையில் ஒரு தேவதூதர் அனுப்பி முத்திரை போடு, அவங்க முத்திரை அவங்க தலையிலங்கிறார். அப்போ உங்கள் தலையில் முத்திரை விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஜெபிக்கும்போது தேவ பிள்ளைகளாக இருப்பேன். அந்த முத்திரை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் தேவனோட பிள்ளை, அவர் சொல்ல கட்டளை ஆகும்னா நான் சொன்னாலும் கட்டளை ஆகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். தேவ மகிமைக்கு மாத்திரம்தான் நடப்பீங்க, தேவ தூஷணமாகிறதுக்கு நடக்க மாட்டேங்க. இவெல்லாம் கோயிலுக்கு போயிடா, இவெல்லாம் ஜெபிக்கிறா அப்படின்னு யார் சொன்னாலும் அது உங்களை இல்லை, தேவ தூஷணம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீங்க. அதனால் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கிறிஸ்துவ உடையவர்களாக இருங்க. என்னை யார் கேட்டாலும் நீ கிறிஸ்தவளான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க பிள்ளைன்னு சொல்லுவேன். நான் அதனால் எப்போதுமே நீங்கள் பிகினர்ஸ் ஃபெய்த்து, பிகினர்ஸ் அறிவு, பிகினர்ஸ் ப்ரேயர் இதிலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்னு அடுத்த செஷனில் நான் பேசுகிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ யெகோவாவை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாருன்னா கிரயத்துக்கு பெற்றிருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஆவி, உங்கள் மூச்சு காற்று, உங்கள் இரத்த செல்லு, உங்கள் டிஎன்ஏ, உங்கள் தலையில் இருக்க முத்திரை எதுவுமே உங்களால் நீங்கள் வாங்கினது கிடையாது. தேவ அநாதி தீர்மானத்தினால், சித்தத்தினால் உங்களை பேர் சொல்லி அழைத்து இந்த தாய் தகப்பனுக்கு நீ பிறப்ப, இந்த கணவர் இந்த மனைவியை கட்டுவ, இத்தனை பிள்ளைகளை இருக்கும், இந்த வம்சம்னு பரலோக திட்டம். ஒன்று கூட உங்கள் திட்டம் கிடையாது. உங்களோட இதில் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் சித்தம் அறிஞ்சு சத்தம் கேட்டு நீங்கள் ஏன் பிறந்தீங்க, ஏன் இருக்கீங்க, ஏன் இந்த பீப்புள் என் வாழ்க்கையில் இருக்காங்க, நான் எப்படி சாட்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கடமை மற்ற உணர்ந்து வேத வாக்கியங்களை அதிசயமாக அற்புதம் வல்லமை உள்ளதுன்னு நீங்கள் சாட்சியாக ஒளியாக பூமியில் இருக்கிறது தான் தேவனோட பிள்ளைகளாக இருப்பீங்க. இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அடுத்த செஷனில் நான் மற்ற காரியங்களை விவரித்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாட்ச் பண்ணுற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே சத்தியமும் வல்லமையும் ரகசியங்களும் அடங்கினது. நீங்கள் சிந்தித்தால் நிச்சயம் பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தில் பேசுவார். நீங்கள் மண்டையிலேருந்து ஜெபம் பண்ணாமல் இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுறது தான் முக்கியமான விசுவாசம். சிந்தையிலேருந்து பண்ணுறது ரொம்ப ஷாலோவாக இருக்கும், ரொம்ப வெளிப்படையானதாக மண்டையில் நினைக்க சொல்லுவீங்க. இருதயத்தில் இருந்து ஜெபம் பண்ணும்போது உணர்ந்து அறிந்து புரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை தான் கடவுள் நிறைய அங்கீகரிப்பார். ரெண்டாவது, ஜெபம் பண்ணும்போது நீங்கள் மாஸ்டர் ஆகிடாதீங்க, தேவனை சர்வெண்ட் ஆக்கிடாதீங்க. ஜெபம் பண்ணும்போது அப்பா உம்முடைய சித்தம் இருந்தால் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் கேட்குற ஜெபம் தாமதித்தால் அது முட்டுக்கும் எனக்கு விசுவாசத்தின் பலனை கூடும்னு தேவன்கிட்டே கேளுங்க. எல்லாமே அவர் சித்தத்தின்படி கேளுங்க. நீங்களாக கேட்காதீங்க. நான் வெளியே போகிறேன், என் கணவர் வெளியே போகிறாரு, கார் எடுத்துகிட்டு போகிறோம், உங்களுடைய சமூகம் முன்னாடி பின்னாடி வரட்டும், நான் வெளியே போகிறேன், என் வீட்டை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை இந்த மாதிரி நீங்கள் அதிகாரமாக தேவ வல்லமையை தெரிஞ்சால், அவர் ராஜாதி ராஜன் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கான்னு புரிஞ்சா ஒரு பெரிய நடுக்கம் வரும், பயம் வரும். தேவ சமூகத்துக்கு முன்னாடி போகிறச்சு என் தேவனுக்கு அறியாது ஒன்றுமே இல்லை, அவர் தான் என்னை படைச்சாரு, என்னை வழி நடத்துகிறாங்கிற ஒரு விசுவாசம் வந்ததுன்னா நீங்கள் தேவனை எஜமானாவும் ராஜாவும் கனப்பொருதியராகவும் அவர் துதிக்கிறவராகவும் வாழ்த்துறவங்களாகவும் மாறுவீங்க. அதை தான் கடவுளும் விரும்புகிறாரு. அதனால் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா, அவர் வல்லமை உள்ள தகப்பன். எல்லாத்துக்கு மேலே
அளவில்லாமல் நம்மளை நேசிக்கிறாரு. அந்த அன்பை உணருங்க. மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸு கிரேஸ் டிவிக்கும் பாஸ்டர் சந்திரமோகனுக்கும் உங்கள் குழுவுக்கும் ரொம்ப நன்றி. யார் யார் பார்க்குறீங்களோ இதை கேட்டிங்களோ நிச்சயமாக கடவுள் பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். இது முதல் ஸ்டெப்பு. ஆழமான இதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே திருப்பம் வரும். பெரிய பெரிய அற்புதங்களாக அதிசயங்களும் நடக்கும். நிறைய சாட்சி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நிச்சயம் கடவுள் உங்களோட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் மேலே ஆவின் கண்களை இயேசுவும் பரிசுத்தாவியும் பிதாவின் கிருபையினால் உங்களுக்கு கண் திறக்கப்பட்டு சத்தியமும் வல்லமையுள்ள பிள்ளைகளாக கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்கன்னு தேவனுக்குள்ளே நம்புகிற எல்லா துதியும் கனமும் தேவாதி தேவன் இயேசுக்கு மொத்தம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி தகப்பனே. இந்த மகா கிருபைக்கு, இந்த தருணத்திற்கு, இந்த கிரேஸ் டிவிக்கு, பாஸ்டர் சந்திரமோகனுக்கு, இந்த குழுக்களுக்கு தகப்பனே என்னவா ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை அவங்க கையில் கொடுத்துருக்கு. எத்தனை ஜனங்கள் இதை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்கிது. ஒன்றும் எதிர்பார்க்காம இதை செய்கிறாங்க. அப்பா, இது பரலோகம் கதவுகளை திறந்து இந்த கிரேஸ் டிவியும் பாஸ்டர் சந்திரமோகனையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று முழு மனதில் விசுவாசிக்க. ஒரு ஆத்துமா செய்வானாலே பரலோகம் பெரிய சந்தோஷமும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது எத்தனை ஆத்மா உணர்வடைவாங்கன்னு உமக்கு தான் தெரியும். உம்முடைய திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், ஒரு பிளான் இல்லாமல் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க மாட்டீரப்பா தகப்பனே. இது ஒரு பெரிய அற்புதமும் அதிசயம். உம்முடைய வல்லமையான கரம் மெசேஜை கேட்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இருதயத்திலும் கேட்கும் பிள்ளைகள் மனதிலும் ஊடுருவி வந்து ஒரு பெரிய அதிசயங்களையும் வாழ்க்கையின் மாற்றத்தையும் தேவ சாயலில் மாறுறதையும் நீர் செய்ய போகிறீர் என்று உமக்குள் நம்புகிறேன் தகப்பனே. அப்பா ராஜா, இது இன்னும் பல லெவலுக்கு போய் நிறைய ஜனங்கள் மாற்றப்பட்டு ரகசிய வருகைக்கு ரெடியாகும்படி தகப்பனே கடைசி காலத்தில் நிற்கிறோம்ப்பா. எல்லா இந்த உலகத்தில் நிறைய வார்களும் நிறைய பஞ்சங்களும் என்ன வரும் முன்னே இந்த பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே நடந்து விசுவாசித்து தெய்வ பிள்ளைகளாக தெய்வ சாயல்ல மாறி நாங்கள் ரெடியாகிறதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் உமது பிரசன்னம் இறங்குவதாக. குறைகள்லாம் நிறைவுபடுத்தும் அப்பா. நோய்கள் சுகமாகட்டும், கட்டுகள் உடையட்டும், சாத்தானின் வஞ்சனை காரியங்கள் சத்துவின் வேலையெல்லாம் ஒளியட்டும் அப்பா. உமது பிரசனம், உம்முடைய பிள்ளை என்ற அதிகாரம் ஒவ்வொரு இருதயத்திலும் வந்து அதிகாரத்தோடு சாத்தானை வெல்ல, அவனை காலு கீழே போட, இயேசுவின் பலம் அறிய உணர உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க நீர் ஆசீர்வதிப்பீர் என்று உம்முடைய இயேசுவின் நாமத்தில் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. எல்லா துதியும் கனமும் தேவாதி தேவன் எங்களுக்காக வந்து மரித்து உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.